ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ பேசுகிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல மனசு ஆக்சுவலாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போது அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல மனசு இருக்கிற அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுலே வந்து ஒர்க் கண்டிப்பாக நல்லா வரும். அதுதான் இந்த புலி படத்துக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி ஆக போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஜெனரலாக ஒரு சொல்லணும்னு வச்சுக்கல, ஒரு படம் எடுக்க போகிறோம். அதில் வந்து இளையதளபதி விஜய் சார், அப்புறம் ஸ்ரீதேவி மேம், அப்புறம் சுதீப், அப்புறம் ஹன்சிகா, அப்புறம் ஸ்ருதியா சொன்ன என்ன கதை விடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு. ஆனால் அது வந்து உண்மை. இந்த போஸ்டர் பார்த்தா எனக்கே வந்து என்ன உண்மையா அப்படின்னு தோணுது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் அண்ட் மோஸ்ட் மோஸ்ட் கிராண்டியர் அப்படின்னு சொன்னேன் இந்த படம். இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து நிஜமாக வந்து நிஜமாக்குறது வந்து சிம்பு தேவன் சாருடைய கதை தான். ஏன்னா அந்த கதை வாட்ஸ் பவர் ஆஃப் அ ரைட்டர், பவர் ஆஃப் அ ஸ்டோரிங்கிறது வந்து இந்த படம் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை பண்ணுறது ஒத்துக்கிறது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து சொன்னப்போ வந்து நான் சரத்குமார் சார், சிம்பு தம்பி சார் கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறீங்க இவங்கெல்லாம் இருக்க போகிறாங்க சார், இதெல்லாம் கன்ஃபார்ம்டா இல்லை இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க கேட்டேன். சார் எல்லாம் கன்ஃபார்ம் சார். சார் உங்கள் டைரக்டர் சாதாரண நாளே கிடையாது சார் அப்படின்னு. ஸோ இந்த முழுக்க கிரெடிட் வந்து சிம்புதேவன் சாருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் எழுதின அந்த கதை வந்து how it inspired all these great artists and that's why they agreed to do this film. So I think he really deserves a big round of applause. நம்ம எல்லாருக்கும் வந்து புலி போன்ற ஒரு பிரமாண்டமான படத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ண சிம்புதேவன் சாருக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் as an audience I'm thanking him. அதே போல இளையதளபதி விஜய் சார், ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோ. அவர் நினைச்சா வந்து இதே டைம் பீரியட்ல எந்த படம் வேணாலும் பண்ணலாம். அவர் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதோட ரெஸ்பான்ஸ், அதோட ஸ்டோரி வந்து அது கிரேஸ் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து அப்படி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணணுங்கிற ஒரு டார்கெட் இருக்கிற டைரக்டர் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும். அப்புறம் அந்த மாதிரி ஒரு கதையை வந்து ஒத்துக்கிட்டு ஒரு பெரிய ஸ்டார் வந்து பண்ணணும்னு ஒத்துக்கிறது வந்து இன்னொரு பெரிய ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல் தேங்க் விஜய் சார் ஃபார் அக்செப்டிங் டு டூ திஸ் ஃபிலிம். அண்ட் அவங்களோட 2 பேரோட காம்பினேஷன் தான் வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து we need producers who will be who will have enough guts to make a film like this. ஸோ கண்டிப்பாக ஏதோ இப்போ பேசினாரு சரத்குமார் சார், அவரும் சாதாரண ஆள் கிடையாது, அவர் வந்து பயங்கரமான ஆள். சரத்குமார் சார் அண்ட் சிம்பு தம்பி சார் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதும் பேசுறதும் எல்லாமே வந்து. ஸோ ஏதாவது இருந்தால் கூட வந்து எதுவுமே வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி கேட்க மாட்டாங்க, ஒரு ரிக்வஸ்ட்டை தான் கேட்பாங்க. சார் இந்த மாதிரி பாட்டு ஷூட்டிங் இருக்குது சார், அதுக்கு டியூன் கொடுக்க முடியுமா சார்? சார் இல்லை சார் நான் தான் சார் மியூசிக் கண்டிப்பாக கொடுக்குறேன் சார் அப்படின்னு ஒரு ஜாலியாக தான் வந்து அவங்க கூட இருக்கும். அண்ட் சிம்புதேவன் சார் பற்றி வந்து நான் நிறைய விஷயம் சொல்லணும். அப்படின்னா அவர் வந்து ஒரு நாட் ஜஸ்ட் டைரக்டர், அவர் கூட ஒரு ஆர்டிஸ்ட்னா இஸ் அ கார்ட்டூனிஸ்ட் அண்ட் இஸ் அ ஜேர்னலிஸ்ட் எவ்ரிதிங். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எனக்கு 2 பேரும் ரொம்ப நாளாக போச்சு. வந்து எனக்கு எவ்ரி கேரக்டர் இந்த போஸ்ட் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க எல்லாம் வந்து நடிச்சு காஸ்டியூம் போட்டு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் ஆகலாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் முதல் மீட்டிங்லேயே வந்து என் மைண்டில் வந்து அதை பார்க்க வச்சுட்டு அப்படியே வரைஞ்சி காட்டுவார். ஸ்ரீதேவி எப்படி இருப்பாங்க, விஜய் சார் எப்படி இருப்பார், சூர்யாசன் எப்படி, இவர் இப்படி, அவர் எப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டர் வரைஞ்சி காட்டணும்னு. That's how I got inspired to score music for this film, and for that I'll always be thankful to Chimbudevan sir. And that's how our journey started. எல்லாம் டியூன் அவரோட ஸ்கெட்ச் பார்த்து டியூன் போடுவேன், போட்டு விட்டு கேட்டோட சூப்பர் ஓகே அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே ஒரு டியூன் போட்டு அப்படியே ஓகே நான் பாடுறேன் எல்லாமே. அதே போல இப்போ இந்த படத்துல வந்து ரொம்ப நல்ல மெலடி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தெலுங்குல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எனக்கு மெலடி மியூசிக் டைரக்டர் தான் பேர். அங்கே நிறைய லவ் ஃபிலிம்ஸ், ரொமான்டிக் ஃபிலிம்ஸ், மெலடி சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். தமிழில் பண்ணுறப்போ வந்து நிறைய நான் பண்ணது பெரிய பெரிய படம், பெரிய பெரிய ஹீரோஸாக இருந்தாலும் நிறைய வந்து டான்ஸ் நம்பர்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக தான் இருந்தது. அதில் கண்டிப்பாக எவ்ரி ஃபிலிமில் ஒரு மெலடி நான் பண்ணுவேன். பட் அதெல்லாம் டான்ஸ் நம்பர்ஸ் ஃபைனலாக ஹைலைட் ஆகும், ஏன்னா அந்த ஃபிலிம்ஸோட கமர்ஷியல் வேல்யூ அதனால. ஸோ ஒரு முழுக்க ஒரு உரி பாடுற ஒரு மெலடி தமிழில் வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்தது. அந்த ஆசை வந்து எனக்கு இந்த புலி படத்தில் வந்து நிறைவேறிச்சு. அதுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த ஏண்டிங்கிற பாடல், அதுவும் இதை வந்து விஜய் சார் ஸ்ருதிஹாசன் பாடுறது வந்து அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்றேன். இந்த பாட்டு வந்து எவ்வளோ பெரிய வெற்றி ஆகிட்டீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு சார் இன்னைக்கு. ஸோ தேங்க்ஸ் டு த மீடியா அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த தமிழ் ஃபிலிம் அண்ட் மியூசிக் ஃபேன்ஸ்.
எனக்கு இந்த அக்கேஷன் வந்து ரெண்டு சந்தோஷம். ஒன்று என்னன்னா, புலியோட பாட்டு வந்து இங்கே மட்டும் இல்லை, ஆல் இண்டியா லெவலில் இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு. அண்ட் பல ஸ்டேட்ஸ்லேருந்து பல லாங்குவேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் கால்ஸ் வருது. இந்த இந்தியன் பாட்டு வந்து ரசிச்சு மற்ற லாங்குவேஜ்காரங்க வந்து இந்த பாட்டு வந்து ரிங்டோன்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல இது ஒரு 1.5 weeks முன்னாடி ரிலீஸ் ஆன என்னோட திரும்ப ஆடியோ மகேஷ் பாபு சார் நடிச்ச ஸ்ரீமந்த்ங்கிற ஆடியோ வந்து ஆல் இந்தியா லெவலில் ஐடியூன்ஸ் சார்ட்ஸில் நம்பர் 1 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹிந்தி ஃபிலிம்ஸ் பஜரங்கி பாஜல் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரே அக்கேஷனில் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஆன் திஸ் அக்கேஷன் I would like to thank all my media friends and all the people, all the press people, all the people who are supporting my work through all these years. Thank you so much. Okay. Yendi yendi enna vaattura adi yendi yendi kannal theettira adi yendi yendi nara nara na adi yendi kadal kadalil thallura idha yendi yendi paadu. Thank you so much for making me sing. And at the same time இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு பெரிய லெஜெண்டனே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நட்டி சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவும் கிடைக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ண படம் எல்லாமே வந்து ஆக்ட் பண்ண படம்னு சூப்பர். எது சார்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ கம் கேமராமேன் நம்மளுக்கு வந்து இவ்வளோ டைம் கொடுத்து ஒர்க் பண்ணதில் ஏன்னா என்னோட பாட்டு ரைட்டர் சார் வந்து எனக்கு அந்த பாட்டுலாம் காட்டினாரு. And a lot of the scenes from the film, we are going to start the background score. அதெல்லாம் பார்க்கும்போது மிக பிரமாண்டமாக இருக்கு. இந்த போஸ்டருக்கு வந்து ஒரு 100 மடங்கு இருக்கும். நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபிலிம் இந்த டீமோட ஆளாக நான் பேசுறது, நான் வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக நான் பேசுறேன், ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுறேன். அப்படி வந்து கிடைக்கிறாரு எனக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட பாட்டையும் அதே மாதிரி காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே போல பாட்டு இருக்கிற முத்துராஜ் சார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பூஜை அன்னைக்கு வந்து என்னை வந்து ஈஸியாக என் ஸ்டுடியோக்கு வந்து சிவ சார் வந்து நீங்கள் பூஜை வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அந்த செட்டு பார்த்த உடனே அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நான் அப்படியே எனக்கு என்ன சார் இது ஃபுல்லாக நம்ம படத்தோட செட் தானா அப்படிலாம் ஒரு கேட்க வேண்டியது. அவ்வளோ பெரிய செட்டு. ஸோ அது வந்து இல்லை சார் இது ஃபர்ஸ்ட் செட் தான் சார், இன்னும் 2வது செட் 3வது செட் பக்கத்தில் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. சார் என்ன சார் ஒரு மினிமம் ஒரு 1000 people இருப்பாங்க சார் நீங்கள் சார் லைக் பண்ணாதுன்னு சொல்லி ஒரு மினிமம் 1000 people group. So I thought, really hats off to people, who are working like that, and really hats off to a production like this for ரொம்ப கஷ்டம். ஒரு சீன் அடிக்கிறத வந்து அவ்வளோ பேர் வச்சு அந்த சோல்ஜர்ஸ் ட்ரெஸ் போடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் பாம்பு ஸ்பெஷலாக நான் வரவேற்று ஒரு 150 people மேலே நடக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்று நினைச்சேன், நல்ல வேலை நம்ம வந்து மியூசிக் டேரக்டர் ஆகிட்டேன், ஜாலியாக ஸ்டுடியோலேயே வேலை செய்யறேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ உழைப்பு வந்து அவங்க இதில் உழைச்சிருக்காங்க, அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அதே போல நம்ம கிராஃபிக்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ அதில் சில கிராஃபிக்ஸ் எல்லாம் அந்த ஒர்க் எல்லாம் எனக்கு ராக் இட் சார். Thank you so much. So thanks to all the technicians, and of course thanks to Vijay sir for giving me an opportunity for this wonderful film. And thanks to each and everyone from the crew of Puli. So in the Puli audio படத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்சஸ் ஆக்கி அந்த வெற்றி எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். Thank you so much. Thank you.